உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதில் இருக்கின்ற முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். அந்நாளிலே திரளான ஜனங்கள் கூடியிருக்கையில் அவர்கள் சாப்பிடுறதுக்கு ஒன்றுமில்லாத பொழுது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லா பாருங்க, நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பதை கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னா, 3 நாட்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்க. நீங்க கூட நேற்றைய முந்தைய தினத்துல நம்ம எல்லா சங்கிலி ஜெபம் தேவ சமூகத்துல காத்திருந்தோம். காலை 9 மணிக்கு சகோதரி பாப்பா சிஸ்டர் வந்தாங்க. வந்த பிறகு 4 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தேவ சமூகத்துல சில பேர் 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து இப்படி நம்ம ஜெபித்தோம். ஜெபித்தவர்கள் முதலாவது நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். சகோதரிகளாம் வேலைக்கு போற அந்த கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு 3/4 மணி நேரம் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தாங்க. இப்படி எல்லாருமே ஜெபித்தீங்க. இந்த ஜெபிப்பது என்ன நடக்கும்? தேவ சமூகத்துல காத்திருப்பதனால என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கையில கூட சில காரியங்கள் உடனே நடக்கும், சில காரியங்கள் உடனே நடக்காது. அப்ப பல நாட்களா தேவ சமூகத்துல காத்திருப்போம். தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க, நானே சொல்லியிருப்பேன், இல்ல உங்களுக்குள்ளே தோணும், இல்ல ஒருவேளை உபவாசித்து ஜெபம் பண்ணி பார்க்கலாமா, கர்த்தர் இந்த காரியத்துல மாறுதல் உண்டு பண்ணுவாரு. இல்ல பல நாட்களா நம்ம ஜெபிக்கிறோம், எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கணும் போது நம்ம தீர்மானத்துக்கு வருவோம், என்னடா தேவ சமூகத்துல காத்திருந்து பார்க்கிற ஒரு அற்புதம் நடக்க. அப்படி கிடையாது. தேவ சமூகத்துல வருகிறவர்களை கர்த்தர் எப்பொழுது வெறுமையா அனுப்பவே மாட்டார். எப்பெல்லாம் தேவ சமூகத்துல வரீங்களோ எப்பவுமே புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒண்ணு ஆண்டவர் எப்பவுமே நோ எஸ் சொல்லுவாரு, இல்லைன்னா செய்யறேன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லுவாரு. தவிர்த்து எனக்குமே தேவ சமூகத்துல ஒரு பிள்ளை வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டு வெறுமையா அனுப்பவே மாட்டார். ஒண்ணு அற்புதங்களை செஞ்சிருவார், இல்லைன்னா நீ என்ன காரியம் முறையிடுறியோ கொஞ்சம் உமக்காக என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்சம் காத்திரு மகளே, உனக்காக நான் செய்யறேன்னு. எப்பொழுதுமே ஜபத்துல சோர்ந்து போயிடாதீங்க. நான் பல நாட்களா ஒரு காரியத்தை காத்திருக்கிறேன், என் கர்த்தர் என் ஜபத்துக்கு பதிலளிக்க மாட்டேன்னா சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் இந்த காலவில் திட்ட தெளிவமாக உங்களோட பேச போகிறாரு. நீ காத்து கொண்டிருக்கிற காரியத்துல ஏன் தாமதங்கள், ஏன் நான் உன்னை இந்த காரியத்தை செய்ய மாட்டேங்கிறேன், இப்பொழுது நான் செய்வேன், எப்பொழுது செய்வேன் குறித்து ஆண்டவர் பேச போகிறார். சில காரியங்களை காத்திருப்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இருங்க சிஸ்டர், மைக் அதை வச்சுங்க, நான் மைக் வால்யூம் வைக்கிறேன். மைக்கில் படிங்கன்னா எல்லாரும் கேட்கும். மைக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இருந்து வாசிங்க சிஸ்டர். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். இங்க பாருங்க, தேவ சமூகத்துல என்ன பண்ணணுமா, வழியை உண்டு பண்ணணும். ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிறோம்னா கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்யட்டும், அவர் வழி விடணும். நேற்று தினத்துல கூட ஒரு ஊழியர் ஸ்தலத்துல நான் சொன்னேன், ஒரு தண்ணி போகுதுன்னா அந்த தண்ணி நம்ம இடத்துல வரணும். என்ன பண்ணோம், இப்போ உங்க வீட்டுக்கு முன்னாடி தண்ணி பழுப்பு போகுது, பஞ்சாயத்து தண்ணி போகுது, அந்த தண்ணி உங்க வீட்டுக்கு வரணும், நீங்க என்ன பண்ணணும் தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். பழுப்பு பைப் லைனு உங்க வீட்டுக்கு வைக்கணும். ஸ்ட்ரைட்டா உங்க பாத்ரூம்ல நீங்க யூஸ் பண்ற அந்த மக்கில் தண்ணி வரணும், என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டா வைப்பீங்க. என்னென்ன வழியில என்ன பண்ணுவோம், சில பேர் நம்ம திருட்டு கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சிருப்போம். நம்ம வீட்டுக்கு யாருன்னா பாத்ரூம்ல குளிக்க வந்தா தெரியும், இது என்ன 2 பழுப்பு எக்ஸ்ட்ரா வந்து நிக்குது அப்படின்னு தெரியும். அப்ப என்னது, ஒரு தண்ணி ஒரு இடத்துல போகுது, அந்த தண்ணி எண்ணத்துல வரணும்னா என்ன பண்ணோம், நான் தான் வழியை உண்டு பண்ணணும். அந்த வழியை உண்டு பண்ணாதான் அந்த தண்ணி இடத்துல வரும். எப்பொழுதுமே கர்த்தருடைய சமூகத்தை நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கென்று வழியை முதல்ல உண்டு பண்ணணும். நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு காரியத்தை தீவிரமா செய்யக்கூடாது. நான் ஒரு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்க அற்புதம் செய்வீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மாம்ச பலத்தினால ட்ரை பண்ணது என்னன்னா, ஆண்டவர் பார்ப்பாரு, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்து கொண்டே இரு, எனக்கு கொஞ்சம் வழியை விடு, நான் ஏதாவது செய்யணும். என் சமூகத்தில் வந்து காத்திருக்கிற, ஜெபம் பண்ற,
ஒரு பொருளாதார அற்புதத்துக்காக செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவர் சொல்லுவார், நான் அற்புதம் செய்யறேன்னு சொன்னார்னா ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கணும். அப்பா எனக்கு நீங்க செய்யுங்க, ஒரு சுகம் தரேன்னு சொன்னாருன்னா எது சொன்னா ஆண்டவருக்கு முதலாவது வழி விடணும். ஆண்டவருக்கே வழி விடாம ஆண்டு சமூகத்திலே காத்திருப்பேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஆண்டு சொல்லுவார், இல்ல நீ வழியை விடு, நான் உனக்காக யுத்தம் செய்யறேன், நான் உனக்காக நியாயம் செய்யறேன், உனக்காக நான் என்ன செய்யணும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பாருங்க, கர்த்தருக்கு நீங்க காத்து இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ண முதல்ல நீங்க காத்திருக்கணும். ஆண்டவரே நீங்க யுத்தம் பண்ணுங்க, நீங்க முன்னாடி போங்க. ஆண்டவர் என்னன்னாலும் வாக்குத்தத்தம் கொடுத்துற. சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு முன்னே, சொல்லுங்க, என்ன பேசுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு முன்னே போவேன் தான் சொன்னாரு. என்னைக்குமே ஆண்டவர் சொல்ல நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர சொல்ல. ஆண்டவர் சொன்னது நான் உங்களுக்கு முன்னே போகிறேன் அப்படின்னு தெரியுங்களா. ஒரு காரியத்துக்கு காத்திருக்கும் பொழுது தாவீது பாருங்க, எத்தனையோ முறை இந்த சபையில் இந்த காரியத்தை சொல்லியிருக்கேன். தாவீது ஒரு முறை ஆண்டவரை ஜெபம் பண்ற, ஆண்டவரே நான் ஒரு யுத்தத்துக்கு போகிறேன், இந்த யுத்தத்துல என்ன நடக்கணும்னு போது ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன், அதை மாத்திரம் நீ செய்கின்றாரு. என்ன ஆண்டவரும் கேட்கிற, கவனமா கேளுங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ யுத்தத்துக்கு போகும்போது முசைக்கொட்டு செடியோட இறைச்சில கேட்கும் போது புரிந்து கொள், நான் உனக்கு முன்பாக போகிறேன். நல்லா பாருங்க, ஒரு சத்தம் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். இந்த சத்தம் எப்பொழுது கேட்கதோ நீ புரிந்து கொள்ளணும். நல்லா பாருங்க, எத்தனை பேர் வயல்வெளியில அந்த கதிர்லாம் நல்லா வந்த பிறகு அந்த அறுப்பு காலத்துல நடந்து போயிருக்கிறீங்க? எத்தனை பேர் நடந்து போயிருக்கிறீங்க? நீங்க எல்லாம் அமெரிக்கால இருந்து வந்த மாதிரியே நான் பாக்குறீங்க, எல்லாம் அப்படியே ஜெர்மன்ல இருந்து வந்த மாதிரி, எல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ்ல எல்லாம் பார்த்து வளர்ந்த மாதிரி. எத்தனை பேர் விவசாயத்தை நீங்க பார்த்து இருக்கிறீங்க? இப்படியே சொல்றேன், எத்தனை பேர் காட்டுக்கு போவீங்க, வேற ஒரு விஷயத்துக்கு போவீங்களா? என்ன பாருங்க, போவீங்களா? போகும்போது இப்போ மழை காலத்தில் நடந்தா எந்த சத்தம் கேட்காது. இதே நீங்க இதே வெயில் காலத்துல நடந்து போன என்ன சத்தம் கேட்கும்? நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? யாருக்கும் கேட்டக்கூடாது, அமைதியா போவீங்க. ஆனா அந்த காஞ்ச இலை என்ன பண்ணும்? கட்ட 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 சவுண்டு கேட்டோன்னு என்ன ஆயிடும்? யாரும் இங்க ஒருத்தவங்க போறாங்க தெரியும். உங்க வீட்டுல கோழி வளர்ந்தா தெரியும், கோழி போறது எப்படி தெரியும்? அது எங்கடா அந்த சத்தையில நடக்கும் போது தெரிஞ்சிடும் கோழி என்ன பண்ணுது, நடக்குது. இதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, நல்லா பாருங்க, நீ ஒரு யுத்தத்துக்கு போய் ஜெயம் பெறணும்னா அந்த மொசைக்கொட்டு செடியோட இறைச்சலை கேட்கும் போது புரிந்து கொள், நான் உனக்கு முன்னே போகிற ஒரு வெற்றியை தருவேன். நல்லா பாருங்க, தாவீது இப்ப ஆயத்தமா இருக்க, காத்திருக்கிறார். நல்லா பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறார். ஆண்டவர் சமூகம்னா ஆண்டவருக்காக காத்திருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்ற அந்த சத்தம் எப்ப கேட்கும்? அந்த இறைச்சலின் சத்தம் கேட்ட பிறகு தாவீது புரிந்து கொண்டாரு, என் தேவன் எனக்கு முன்பாக போகிறார், என் தேவன் எனக்கு முன்பாக போகிறதுனால இப்போது நான் போகணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போயிட்டானா தைரியமா போங்க. கர்த்தர் காரியத்தை உங்களுக்காக வாய்க்க பண்ணுவார். பயப்படாதீங்க. இந்த காரியத்துல என்னமா நடக்கும், இதுல நான் போகிறேன்னு எனக்கு என்ன நடக்க போக, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார், நீ எனக்கா காத்திருக்கிறியா, நான் உனக்கு முன்னே போவேன், ஒரு யுத்தத்தில் ஜெயத்தை தருவேன் சொல்லிட்டானா பயந்துராதீங்க. ஏன் தெரியுமா? உனக்கு முன்னே போகிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். உனக்கு முன்னே போகிறவர் மனுஷனை காட்டிலும் பெரியவரா இருக்கிறார். நல்லா பாருங்க, எப்பொழுதுமே நம்ம தெய்வத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஒரு மனிதனை எப்படி டாக்கிள் பண்ணணும்னு, ஒரு மனிதனோட எப்படி யுத்தம் செய்யணும் தெரியும். அதாவது இந்த உலகத்துல சுவாசமுள்ள எல்லா மனிதர்களையும் எப்படி ஹேண்டில் பண்ண கர்த்தருக்கு ஒருவன் தெரியும். சில மனிதர்கள் நமக்கு முன்பாக வந்து சில வார்த்தையினால செயல்கள்னால நம்மளை பயமுறுத்தும் பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண பயந்துடுவோம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் நல்லா பாருங்க, இந்த நரம்பு இருக்கு பாருங்க, இந்த நரம்பு ஒரே ஒரு நரம்பை மாத்திரம் சொல்லுவாங்க, அது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா, இப்ப சகோதரர் கூட சொன்னாங்க பாருங்க, கழுத்துல இருக்கிற நரம்போ கையில இருக்கிற நரம்போ, ஒரு மனைவி ஒரு கணவருடைய கையை என்ன பண்ணிட்டாங்களாம், வெட்டிட்டாங்களாம் கோவத்துல. இந்த நரம்பை வெட்டினாங்களாம் பாருங்க, இந்த நரம்பை வெட்டினதுனாலே கணவன் மறைத்து போயிட்டாராம். அப்ப ஆச்சரியமா இருந்த டாக்டருக்கு, எப்படி இந்த நரம்பு வெட்டினதுக்கும் ஜீவன் போனதுக்குன்னு என்ன தெரியுங்களா, இந்த நரம்பு மூளை வரைக்கும் போகுமா. இதுல சின்ன ஒரு பாதிப்பு வந்தாலும், அதனால தான்
பேரலைஸ் ஆயிடுவாங்களாம், ஒரு கை காலே வந்து செயல்படாதான். அதனால தான் இந்த நரம்பு ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில மனிதன் நினைச்சுப்பாங்க, நான் தான் பெரியவன், என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், நான் நினைச்சேன் இந்த உலகத்துல எல்லாமே பண்ணிட்டு. நல்லா பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதனை அழிக்கணும்னு நினைச்சாருன்னா ஒரு நிமிடம் போதுங்க. உனக்கு எதிராக பேசுகிறவனை கர்த்தர் நியாயம் செய்யணும் நினைச்ச ஒரு நிமிடம் போதும். அவன் சின்ன ஒரு தொடு. யாக்கோபு பாருங்க, தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவன் நரம்பு தான் தொட்டாரு, அவன் தொட்டவன் நொண்டி ஆயிட்டான். அதே போலதான் கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்யணும், அவரு பார்வையில சாதாரண காரியம். இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை. நல்லா பாருங்க, ஆண்டவர் சம் இன்னொரு வசனம் கூட வாசிங்க. சங்கீதம் 46 அதிகாரம் 10 வசனம். இது இன்ட்ரோடக்ஷன் தான், இவ்வளவு நேரம் கொடுக்குறேன். ஒரு 3 காரியத்தை நான் பேச வரேன். இவ்வளவு நேரம் காத்திருக்கிறத குறித்து தான் இன்னும் 2-3 வசனம் இருக்கு. இதை குறித்துட்டு ஒரு 3 வசனத்தை நான் 3 காரியங்களை பேச விரும்புகிறேன். வாசிங்க, வேகமா வாசிக்கலாம். அமர்ந்திருந்ததுனாலே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49:18. இன்னொரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். சொல்ற வசனம்லாம் கொஞ்சம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 49:18 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரட்சிப்புக்கு காத்திருக்கிற. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30:18 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 30:18. இந்த வாசித்த 3 வசனத்தையும் இப்ப நம்முடைய லைனா வேகமா பார்க்க போறோம். ஏசாயா 30:18. ஆனாலும் போதுங்க, பாருங்க, இந்த 3 வசனத்தை பார்த்த வேகமா என்ன நம்ம பார்க்க வரோம், நேரம் இல்லை. நல்லா பாருங்க, சங்கீதத்துல வாசித்தோம், அவரே தேவன் என்று நம்ம அறியணுமா. 2வது வாசித்த ஆதியாகமத்துல அவரால் ரட்சிப்பு நமக்கு உண்டாகும். இந்த நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 30 கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது அவரே நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த 3 வசனத்தை பார்க்கும்போது பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வசனத்தை நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கும்போது ரட்சிப்பு உண்டாகும், அவரே தெய்வம் என்று நீங்க அறிவீங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஆதியில வாசித்தோம் பாருங்க, அந்த வசனத்துக்கு மறுபடியும் வாங்க பார்க்கலாம். லூக்கா மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது வாசிங்க பார்க்கலாம். மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்நாட்களிலே அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஆமா, அதுல 2 வசனத்துல நான் சொல்றதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. முதல்ல பாருங்க, ஒன்றும் இல்லாத பொழுது, நம்பர் 1. 2வது பாருங்க, 2வது வசனத்தை பாருங்க, பரிதபிக்கிறேன். 2வது காரியம். அந்த 2வது வசனத்திலே பாருங்க, தங்கி இருந்த. இந்த 3 வார்த்தையும் பார்க்கும்போது நல்லா பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் சமூகத்துல தேவ பிள்ளைங்க காத்திருந்த பொழுது முதல் காரியம் அவங்க இடத்துல ஒன்றும் இல்லை. நல்லா பாருங்க. 2வது ஆண்டு சொல்றாரு, 3 நாட்களா என் சமூகத்துல காத்திருக்கிறாங்க. இதற்காக ஆண்டு என்ன செய்யணும், நான் பரிதபிக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்னென்னலாம் செய்வார் என்பது குறித்து பார்த்தோம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நல்லா பாருங்க, 5000 பேர் தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மீட்டிங் எல்லாம் வச்சா 1 மணிக்கு 2 மணிக்கு வச்சாலே இன்னைக்கு கட்டாயம் என்னது, சாப்பாடு தந்தே ஆகணும். நம்ம சர்ச்சை நடக்க வெளியே நான் பார்த்துருக்கிறேன். 1:30 மணி, இந்த 2:30 மணி ஆனாலும் என்ன ஆயிடும், நம்மளுக்காக இந்த பிபி சுகர்லாம் இல்லாதவங்க கூட என்ன ஆயிடும், அந்த நேரத்துல பிபி சுகர்லாம் நம்மளுக்கு வந்துடும். என்ன ஆயிடும், வட போயா 3வது பாயிண்டா 2 மணிக்கு முடிக்க வேண்டிய நீ இன்னும் என்ன பண்ற, பேசின்னு இருக்கு. அதுவும் அந்த பிரியாணியை கரெக்டா 1:30 மணிக்கு இறக்கிடுவாங்க. அந்த ஸ்மெல் லைட்டா மூக்குல ஏறினோன்னு என்ன ஆயிடும், அவ்வளவுதான். பாஸ்ட் என்னதான் அனல் கொண்டாலும் என்ன ஆயிடும், உங்க வயிறு அனல் கொண்டுடும். என்ன ஆயிடும், எப்போ முடிப்பாரு அந்த அந்த சாப்பாடு நேரத்துல. அது எத்தனை பேர் தெரியல. நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் இது மறைக்க விரும்பல. ஏன்னா பாஸ்டிங்னா 40 நாள் கூட பாஸ்டிங் இருப்பேன்.
ஆனா சாப்பிட்ற நேரத்துல சாப்பாடு இல்லைன்னா அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவேன். டென்ஷன் எப்படி சொல்றது, அந்த கிச்சன்ல என்ன இருக்குது என்ன பண்ணுவோம், தேட ஆரம்பிச்சிருவேன். டென்ஷன் ஆயிட்டேன்னா அரிசி கூட வறுத்து என்ன பண்றது, சக்கரை போட்டு சாப்பிடுறது. எங்க அம்மா கேட்டு பாருங்க, எதுக்கு வேணா இது ஒரு மாதிரி ஆயிடுவேன் எனக்கு. ஏன்னு தெரியுங்க, அந்த சாப்பாடு அந்த நேரத்தை என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எத்தனை பேர், நான் உண்மையை ஒத்துக்கினேன், உங்க வீட்டில் வந்தாதான் உங்களுக்கு தெரியும். சில ஊழியக்காரெல்லாம் சொன்னாரு, 7 மணி சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவார் அவங்க மனைவி, அன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் தான் வீட்டில், அன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் தான், என்ன பண்ணுவாரு 7 மணிக்கு வைக்க சாப்பாடு எப்போ வருது. அன்னைக்கு கூட பார்க்கும் போது நான் பேரை சொல்ல விரும்பல, ஒருத்தவங்க சொல்லிட்டு போறாங்க, ஐயோ சாப்பாடு கொடுத்தே ஆகணும், நான் வேகமா போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவதான் புரிஞ்சுக்கிட்டேன், சாப்பாடு மட்டும் டைமுக்கு இல்லைன்னா என்ன ஆயிடும் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. எத்தனை பேர் காலைல சாப்பிட்டு வந்தீங்க, கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உண்மையை ஒத்துங்க, கர்த்தர் ரெண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்துடுங்க. இப்ப சாப்பிடாம வந்திருக்கீங்க, சோத்திரம், அல்லேலூயா. பாருங்களேன் எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது பாருங்க. ஏன் தெரியுமா, அந்த 3 நாட்கள் 5000 பேர் தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது எல்லாருக்குள்ளயும் பாருங்க வனாந்திரத்துல இருக்கிறாங்க. அவங்க பிரயாண தூரம் அதிகம், பட்டணத்துல இருந்து வனாந்திரத்துக்கு போகிறது கொஞ்சம் தூரம் ஆகுமா. அந்த 3 நாட்கள் 5000 பேர் தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் கேட்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன தெரியுமா, பசி தாகம். நல்லா சொல்றேன் பாருங்க, உங்களுக்குள்ள வார்த்தை குறித்து பசி தாகம் இருக்கணும். என்ன தெரியுமா, தேவ சமூகத்துல வரும்பொழுது உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன தெரியல, நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஆவிக்குரிய பசி தாகம் இருக்கணும். உங்க மாம்சத்தை ஒடுக்கிற அளவுக்கு பசி இருக்கணும் ஆவியில. எப்படி தெரியுமா, இந்த கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் தேவ சமூகத்தை விட்டு நான் எழுந்திருக்க போறது இல்லை. ஏன் தெரியுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுக்கு எதுக்கு வருதுனால இரவும் பகலும் 3 நாட்கள் நினைச்சு பாருங்க. 3 நாட்கள் ஆண்டவர் பேசுறார். காலையில பேசுவார், மதியம் பேசுவார், மாலையில பேசுவார், இரவுல பேசியிருப்பார். 4 வேலை வச்சுக்கொள்ளுங்க. யாருமே உணவு கிடையாது தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, கர்த்தர் சொன்னார்ல, மனுஷனுடைய அப்பத்தினால இல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான்னு சொன்னதுனால அந்த நாட்கள் வார்த்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு வார்த்தை குறித்து பசிதாகம் இருக்கணும். போன வாரத்துக்கு முதல்ல கூட நான் பேசுறேன், வார்த்தை குறித்து பசிதாகம் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துக்கு வருமே, இந்த காலைவேளை சண்டே சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார், அதிகாலையில் என்ன பேசுகிறாரு, நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்க. சில பேர் எப்படி தெரியுங்களா, உபவாசித்து நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் சொல்லியிருக்கவே மாட்டார், எழுந்து போயிடுவோம். எப்பொழுதுமே கர்த்தரிடத்துல ஒரு பதில் உண்டாகணும்னா காத்திருக்கணும். அவர்கள் பாருங்க 3 நாட்கள் காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் அதுக்காக பரிதபிக்கிறார். என் பிள்ளைங்க 3 நாட்கள் காத்திருக்கிறாங்களே, ஏன் தெரியுமா ஆண்டவர் பரிதபிக்கிறாரு, காத்திருக்கிறவர்கள் விஷயத்துல ஆண்டவர் நீடி பொறுமையா இருப்பாரு. என் பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒருவேளை சீஷரிடத்துல கேட்கிறாரு, இப்ப நான் அவர்கள் வெறுமையா அனுப்பிட்டா வழியில சோர்ந்து போயிடுவாங்க. சொல் தெரியுமா, ஒரு ரகசியத்தை சொல்லி தரட்டுமா, எப்போதெல்லாம் தேவ சமூகத்தை ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோமோ நாம் சோர்வு அடைவோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளை 3 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணுது, 2 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணுச்சு. என் பிள்ளைங்க 7 மணி நேரம் சபைக்காக எழுப்புதலுக்காக காத்திருந்தாங்க. ஒருவேளை நான் தாமதமாக சோர்ந்து போயிடுவாங்க. ஏன் தெரியுமா, சீசர் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த வனாந்திரத்தை 5000 பேருக்கு நாங்க போஷிக்கத்தக்கதான உணவுக்கு எங்க போவோம். சமூகத்துல காத்திருக்கிற நம்ம ஆண்டவர் நம்ம வெறுமையா அனுப்பும் போது எப்படி தான் இருக்கும். 3 நாட்கள் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்த பாஸ்டர், ஆண்டவர் அமைதியா இருந்தார் பாஸ்டர். நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் உன்னுடைய எமோஷனல கூட அறிந்திருக்கிறார், உன் எமோஷனல கூட அறிந்திருக்கிறார். நான் ஜெபம் பண்றேன், என்னோட ஆண்டவர் பேச எனக்குமே நினைக்காதீங்க. ஆண்டவர் எப்பவுமே ஒரு மனுஷனை போல இல்ல. 3 நாட்கள் சில பேர் பாருங்க உதவி செய்யற சொல்லிட்டு நம்ம போய் காத்திருப்போம். கடைசியா அவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா, சாரி என்னால உதவி செய்ய முடியாது. ஒரு சோர்வோட ஒரு கர்த்தர் அப்படி கிடையாது.
அந்த காத்திருக்கிற காரியத்துல ஒருவேளை முடிவு இல்லாம இருக்கலாம், எனக்கு உடனே பதில் இல்லாம இருக்கலாம். ஆனா என் சோர்வை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் ஒருவேளை சோர்ந்து போயிடுவேன். ஏன்னு தெரியுமா? நான் காத்திருப்பது தெரியுமா? ஆண்டவரே, இதனால என்னால நடக்க முடியலப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் அறிந்திருக்கான சொல்றாரு, இவர்களுக்காய் நான் பரிதபிக்கிறேன். பரிதபிக்கிறேன்னு தெரியுமா? நல்லா பாருங்க. உங்க பிள்ளைங்க ஒரு காரியத்தை மட்டும் கேக்குது, சின்ன ஒரு வண்டி கேக்குது, வழியில ஒண்ணு கேக்குது, உங்க பாக்கெட்ல பைசாவே இல்லை, ஆனா எல்லா பிள்ளைகளும் அந்த பொருட்களை வாங்கிடுறாங்க. இப்போ உங்க பிள்ளை கேக்குது, அம்மா எனக்கு அந்த பொருளை வேணும் 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 கேட்கும் போது என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்னோட காசு தான், என் பிள்ளை இப்படி அழுவுது. நம்ம சும்மா காசு இல்லாத வெளிப்படுத்த பண்ணுவோம், அந்த பிள்ளைய அடிப்போம். அமைதியா இருக்கா, பேசாத இந்த நேரத்துல, உனக்கு எத்தனை வருடம் நிறைய பொருள் வாங்கிட்டு சொல்லுவோம். ஆனா நமக்குள்ள தெரியுமா, என் பிள்ளை ஒண்ணு கேட்கும் போது என்னால வாங்கி தர முடியல தெரியுமா, பணம் என் இடத்துல இல்ல, அப்பதான் நம்மளுக்கு வரும். நான் கூட நீ நான் ஒரு காரியத்தை ஒருத்தர் பார்த்தேன், அவர் பிள்ளைங்க ஆசைப்பட்டது கேட்பதற்காக ஓட்டி பார்ப்பாரு. அவர் காலையில போனாருன்னா 9 மணிக்கு வீட்டுக்கு வருவாராம், 9 to 10 வரைக்கும் ஓட்டி சுகி இந்த சொமேட்டோ மாதிரி ஓட்டுவாராம். அப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, ஏன் இவ்வளவு டயர்ட்? அப்ப பிள்ளை கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு அப்பா டெய்லி ஒரு காரியத்தை வாங்கி வரேனே, எப்படி வாங்கினது தெரியுமா? என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உனக்காக ஏதாவது வாங்கிட்டு வருவதற்காகவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் இரவுல 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பிரியமானது வாங்கி தரேன். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகள் கேட்பது நிமித்தம் தகப்பன் பரிதாபம் கொள்ளுகிறார். என் பிள்ளைக்கு நான் வாங்கி, ஆண்டவர் சொல்றாரு, சீஷரை பார்த்து சொல்றாரு, நீ சாதாரணமா சொல்றீங்க, இங்க அப்பா இல்ல, அவங்கள வெறுமையா அனுப்பலாம், எனக்கு அந்த மனது இல்ல, நான் வெறுமையா அவர்கள் அனுப்ப முடியாது, நான் அவர்களுக்காக பரிதபிக்க தெரியுமா? தகப்பனுக்கு தான் அவர் பிள்ளைகளை குறித்து தெரியும். நீங்க எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த மாதத்துல, இந்த 8 மாதங்கள் 9 மாதமா தேவ சமூகத்தை காத்திருக்கிறீங்க? ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருங்கப்பா, எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்தை செய்யுங்கப்பா. நான் சொல்றேன், ஆண்டு உனக்காக பரிதாபம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார், உனக்காக பரிதாபம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டோட சமூகத்துல எப்பவுமே நினைக்காதீங்க, ஆண்டவரே என்னை வெறுமையா அனுப்பாதீங்க. சரி தெரியுமா, ஒரு 3 காரியம் இந்த கால காரியம் யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தனித்திருந்தான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பாருங்க, வாழ்க்கையில எப்பவுமே ஒரு அற்புதம் காணணும்னா தேவ சமூகத்துக்கு வராம ஒண்ணுமே நடக்காது. யாக்கோபு வாழ்க்கையில பாருங்க, அவங்க அண்ணங்காரன் ஏசா சொல்றான், இங்க பாருடா, எத்தனை வருஷம் இதுக்கு தான் வெயிட் பண்ண, அப்பா எப்ப சாவுவாரு, உன்னை எப்ப கொல்லணும் நான் எதிர்பார்த்திருந்தேன், எங்க அப்பா செத்துட்டாரு, அன்னைக்கு நீ என்னை ஏமாத்தணும்ல, இன்னைக்கு மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க, இன்னைக்கு பாரு உன் சந்ததியை நான் அழிக்கிறேன், இனி நீ ஜீவனுள்ளவனா இருக்கவே முடியாது, ஏன் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ வாங்கி கொண்டு இப்ப மறுபடியும் எங்க தேடி வர, நீ உயிரோடவே இருக்க கூட சொல்லும் போது யாக்கோப்புக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. என்ன தெரியுமா, நான் மாத்திரமல்ல, என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆகுது, என் எதிர்காலம் என்ன ஆகுது. என்ன தெரியுமா, அவன் ஒரு அக்கறை படுத்துறான், தேவ சமூகத்துல போய் காத்து இருக்கிறான். ஆண்டவரே நீங்க தான் சொல்லும் போது நல்லா பாருங்க, யாக்கோப்புக்கு தெரியாதான் தேவனோடு தான் போறான்னு தெரியுமா, அவன் வந்துட்டான், ஜெபிக்க கூட தெரியல, எப்படி போராடணும் கூட தெரியல, அவன் மாம்சத்துல போராடி கொண்டிருக்கிறான். என்ன தெரியுமா, எனக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும், என்ன கர்த்தர் என்ன உயர்த்தணும், என்ன தப்பு வைக்கணும், இப்படி சொல்லும் போது ஒரு புருஷன் சொல்றான், நீ மனுஷனோட போராடல யாக்கோபே, நீ தேவனோடு போராடி கொண்டிருக்கிறான். சில நேரங்கள்ல கர்த்தரிடத்துல ஏன் தெரியுமா வெற்றி கிடைக்க மாட்டேங்குது, கர்த்தரிடத்துல யாருமே யுத்தம் செய்ய முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை நான் சொல்றேன் பாருங்க, மாத்தவே முடியாது. எப்பவுமே புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜெபத்தினால உபவாசத்தினால தேவ சித்தத்தை என்னால மாத்த முடியும்னா மாத்தவே முடியாது. கர்த்தர் வாழ்க்கையில ஒரு காரியத்தை இதுதான் நான் செய்ய போறேன் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அந்த காரியத்தை தான் கர்த்தர் செய்வார். என்னைக்குமே நினைச்சு கொள்ளாதீங்க, என் ஜெபத்தினால் உபவாசத்தினால் போய் நான் முழங்கால் 40 நாட்கள் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிடுவார், மாத்தவே முடியாது. யாக்கோப்புக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உடையவனாய் நீ இருந்தாலுமே என் சமூகத்தை நீ வந்தா என்னதான் போராடினாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் உன்னை பிளஸ் பண்ணணும். என்ன தெரியுமா ஆண்டவர் கேட்கிறார், யாக்கோபே நீ யாருன்னு கேட்காம சொல்லுகிறான், நான் வேகமா போகிறான், சொல்லுகிறான், நான் யாக்கோபு. யார் தெரியுமா, என் அண்ணனை ஏமாத்தினவன், எங்க அப்பாவை ஏமாத்தினவன். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ எத்தனை எண்ணப்படாமல் உன்னை நான் இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை இஸ்ரவேல ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறீங்களா, போராடுங்கன்னு சொல்றேன், போராடுங்க.
ஆண்டவர் அற்புதம் காணாத வரைக்கும் போராடுங்க. சும்மா போயிட்டு ஒரு மணி நேரம் ஜெபம், என்ன பாருங்க, 1 மணி நேரம் ஜெபம், அரை மணி நேரம் ஜெபம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கணுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சோர்ந்து போயிட்டேன், என்னால ஜெபிக்க. நான் சொல்றேன், சோர்ந்து போகும்போது தான் அதிகமா ஜெபிக்கணும். பலன் இல்லாத நேரத்தில் தான் ஒரு பலன் தேவைப்படுகிறது. சில பேரோட என்னன்னா தெரியுமா, நல்ல ஆவியில் இருக்கும் போது நல்லா ஜெபிப்பேன், உபவாசம் போடுவேன். அப்படி கிடையாதுங்க. எனக்கு உங்களுக்கு பலனே இல்லையோ, எனக்கு உங்களுக்கு பலனே விசுவாசமே இல்லாம தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியலையோ, இந்த காலவேளை கர்த்தர் உங்களோட பேசுறாரு. கொஞ்சம் உங்களை தகுதிப்படுத்துங்க, உங்களை கொஞ்சம் விசுவாசம் உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு விசுவாசமே இல்லை, என்னால ஜெபிக்கவே முடியல, பல நாட்கள் ஆகிவிட்டது, உங்க சமூகத்துக்கு நான் வரேன், எனக்கு கொஞ்சம் அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லும் பொழுது போராடுங்க. அந்த காரியத்துல என்னமா நடக்குன்றது குறித்து பயப்படுறதை விட, புலம்புறதை விட, யாக்கோப்புக்குள்ள வாங்க, யாக்கோப்பை போல வாங்க, தனித்திருங்க, ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் காத்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை வாழ்க்கையில செய்வார். உன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே விளங்க மாட்டேங்குதா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா, எங்க போனோம், என்ன செய்யணும், எது நடக்கணும், எதுவுமே தெரியலையா, யாக்கோப்பை போல தனித்திருங்க. தனித்திருந்தே தெரியுமா, எந்த மனுஷனோட எந்த காரியம் இல்லாதபடி அவன் தேவனோடு சமூகத்தில் இடைப்படும்படியாக தேவ சமூகத்தில் வருகிறான், தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறான். நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் வாங்க, காத்திருங்க. ஆண்டவரே, இந்த காரியம் என்னன்னு தெரியலப்பா, எனக்கு ஜெபிக்க பேன் இல்லை ஆண்டவரே, சோர்ந்து போயிட்டப்பா, அவிசுவாசமா நான் பேசுறேன், முந்தைய போல எனக்கு ஆவின் பலன் இல்லை, எல்லாமே நான் இழந்துட்டதை போல இருக்கிறேன். நான் நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தர் மாத்திரம் தான் வாழ்க்கையில் ஒரு முடிவை உண்டு பண்ண முடியும். அவர் தான் உன்னை பிளஸ் பண்ண முடியும். ஆண்டவரத்துல வாங்குங்க. நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் கர்த்தரிடத்துல காத்திருக்கிறீங்களோ உன்னை திருப்தியா நடத்துவாரு, வெறுமையை அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது நபரை நான் காண்பிக்க விரும்புகிறேன், என்னோட வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து ஒரு வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேகமா நான் முடிச்சிடுறேன், ஒரே ஒரு பாயிண்ட் தான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், எடுத்து கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் எனக்கு கிடைக்கும். எங்க பாருங்க, முதல் காரியம், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, வெறுமே அனுப்ப மாட்டார். ஏன் தெரியுமா, காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் பரிதாபம் கொள்கிறார். முதல் காரியம் சொன்னேன், யாக்கோப்பு தேவ சமூகத்துல காத்திருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 2வது பார்க்கிறோம், எலியா இந்த உலகத்தை விட்டு போகிறாரு. என்ன பாருங்க, இந்த உலகத்தை விட்டு போறாரு. இப்ப எலியா பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி, வல்லம, அப்பேற்பட்ட வல்லம. எலியா எப்படி தெரியுங்களா, செத்தவனை உயிரோட எழுப்பிட்டாரு, அப்படி வல்லம. ராஜாக்கள் நடுங்குவாங்க. ராஜாக்களை பார்த்து சொன்னாரு, ஏய், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தெய்வம், நான் சொன்ன வானத்தை வந்து அக்கினி இப்ப இறங்கும், சொன்ன வரை அக்கினி வந்தது. சொன்னாரு, யாரெல்லாம் இங்க பாகால் தீர்க்கதரிசியை கொலை பண்ணுங்கடா, யாருமே உயிரோடு இருக்க கூடாது. இப்படிப்பட்ட வைராக்கியம் பண்ண அந்த எலியா இப்ப கர்த்தருக்குள்ள போக போறா, சேனை வருது. பாண்ட சொல்லிட்டா, எலியா இந்த நாளில இந்த இமை பொழுதுல நான் எடுக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது, எலியாவுக்கு கைகளை கழுவினது யார் தெரியுமா, இந்த எலிசா. இப்ப இந்த எலிசாக்குள்ள ஒரு ஆசை வருது, என்ன தெரியுமா, எலியா போறாரு, எனக்கு அந்த வல்லமை வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், நானும் அவரை போல பயன்படணும், அவருக்குள்ள இருக்குது எல்லாம் எனக்கு வேணும். இப்ப முதல் காரியம் 3 இடத்துக்கு வராங்க, வேகமா போறேன், 3 இடத்துக்கு வராங்க. முதல் காரியம், அவங்க வராங்க, பெத்தேல்ல சொல்றாரு, இந்த பாருப்பா எலிசா, நான் போறேன்னு சொல்லும் போது எலிசா சொல்றாரு, நீங்க உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும், நான் உங்க கூடயே வருவேன். பெத்தேல் இருந்து எரிகோக்கு வராங்க, இவர் போக மாட்டேங்கிறாரு. எரிகோல இருந்து யோர்தானுக்கு வர. நம்மலாம் என்ன தெரியுமா, காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமா, முதல் வாட்டி கேட்டு பார்ப்போம், நம்மளாம் பெத்தேலே நின்றுரும். என்னெல்லாம் அவ்வளவு தூரம்லாம் நடக்க முடியாது, யாரு போய் அதை போய் வாங்குறதுக்கு அவ்வளவு தூரம் வருவா, யார் அதுக்கு அவ்வளவு தூரம்லாம் வருவா. எடுத்த வாசிங்க பார்க்கலாம், 2 ராஜாக்கள், அந்த வாசிங்க பார்க்கலாம் 2 ராஜாக்கள், அதுல இருக்கின்ற முதல் 2 வசனத்தை பாருங்க. அதுல பாருங்க, அவர் எலியா எலிசாவுடனே கூட கில்கால் இருந்து புறப்பட்டான். முதல்ல பாருங்க, எங்கெங்கெல்லாம் புறப்பட்டாங்க மட்டும் பாருங்க, கில்கால். 2வது பாருங்க, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு. இங்க பாருங்க, என்ன பாருங்க,
முதல்ல கில்கால் இருந்து பெத்தேலுக்கு வராங்க. ஒரு காரியத்தை வாங்குறது பாருங்க, எவ்வளவு காத்திருக்கிறாரு பாருங்க. இந்த இருதயம் நம்மளுக்கு வேணும். இந்த கால வேளையில சும்மா கிடைக்காது எதுவுமே. கத்த சமுத்திர காத்திருக்கணும். எலிசா பாருங்க எவ்வளவு இருதயத்துல எப்படி இருக்கு பாருங்க. நான் விட மாட்டேன், எனக்கு வேணும், எனக்கு வேணும். கில்கால்ல இருக்கிறாங்க, பேசுறாங்க. எப்ப நான் போறேன், நீங்க பெத்தேலுக்கு போறீங்களா? பெத்தேலுக்கு வரேன். ரெண்டாவது பாருங்க, அதுல இருக்கின்ற 4ஆம் வசனத்தை கடைசி பகுதியை பாருங்க. அப்படியே அவர்கள் எரிகோக்கு வந்தார்கள். ரெண்டாவது பாருங்க, கில்காலிருந்து பெத்தேலுக்கு, பெத்தேலிருந்து எங்க வராங்க? என்ன சொல்லுங்க பார்க்கலாம், எங்க வராங்க? நம்மளா என்ன பண்ணுவோம்? கில்கால்ல என்ன பண்ணுவோம்? சொன்னவனை கில் பண்ணிட்டு இருப்போம். சொன்னவனை கில் பண்ணிட்டு சும்மா கேட்கிற என்ன பாருங்க. 3 இடம். 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு. இப்ப 4 இடம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். கில்கால், பெத்தேல், எரிகோ. இந்த 4 இடத்துலயும் பாருங்க காத்திருக்கிறான், பின்பற்றுறான். வேணும். ஏன் தெரியுமா? வாஞ்ச உள்ளவனுதான் கத்த தருவார். நீங்க தேவ சமூகத்துல வந்து வாஞ்சையா கேளுங்க, எனக்கு வேணும் அப்பான்னு கேளுங்க. முதல் வாரம் ட்ரை பண்ண கிடைக்கல, 8வது மாசம் ட்ரை பண்ண கிடைக்கல, 5வது மாசம் ட்ரை பண்ண கிடைக்கல. அப்படி இல்லைங்க. நான் சொல்லுகிறேன், கத்தர் எம்மட்ட உன்னை நடத்துறாரு, அம்மட்ட நீ நடந்து திரியணும். அது வரைக்கும் நீ பின்பற்றணும். எப்படி தெரியுமா? என்ன பாருங்க, என்னை கத்தர் கில்கால் இருந்து பெத்தேலுக்கு அழைப்பார், நான் போவேன். பெத்தேல இருந்து எரிகோக்கு அழைப்பார், எரிகோக்கு போவேன். எரிகோல இருந்து ஆண்டவர் யோர்தானுக்கு என்ன அழைக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா நான் நடந்தே ஆகணும், காத்திருந்தே ஆகணும், பின்பற்றணும். வேணும், எனக்கு வேணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 3 நாட்கள் காத்திருந்தாங்க, சும்மா இல்ல. ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அவங்க திருப்தி ஆக்கினா 3 நாட்கள் காத்திருந்தாங்க. எலிசா பாருங்க கேட்கிறாரு, ஆண்டவரே அடியனே நீங்க எனக்கு தாங்க சொல்லும் போது உனக்கு என்னப்பா வேணும்? இந்த 4 இடத்தை சும்மா என்னை பின்பற்றி உனக்கு என்னதான் வேணும்? உனக்குள் இருக்கிற ஆவின் வல்லம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். எலிசா சொல்றான், அரிதான காரியத்தை கேட்டாடா. டே, நீ அரிதான காரியத்தை கேட்ட, ஒன்னும் இல்ல, நான் எடுத்து கொள்ளப்படும் போது என்ன நீ பாரு, உனக்கு இது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். என்ன தெரியுமா? நம்மளாம் சில நேரத்தை அலைச்சலோடவே நின்னுறோம், பிரயாசத்தோடவே நின்னுறோம். தேவனை காத்திருக்கிற நேரத்தில் அவர் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை இவ்வளவு நாட்கள் காத்திருந்தேன், என் தேவன் இப்போது எனக்காக அற்புதம் செய்ய போகிறாரு. இப்படி காத்திருக்கிற வேளையில் நல்லா பாருங்க, அவன் சேனை வந்த போது அப்படியே எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ரதங்கள் கூட எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலியாவின் மேல் இந்த சால்வை அவன் மேல் வந்த பொழுது அவன் அந்த சால்வையை முறுக்கி யோர்தானில தண்ணியில ஒரே அடி அடிக்கிறான். 2ஆ பிளந்த போது அங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க, எலியாவை கொண்டிருந்த ஆவி இப்போது எலிசாவுக்குள் வந்தது என்று அவர்கள் எல்லோரும் எலிசாவுக்கு வணங்கினாங்களாம். நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பிரயாசம் அதிகமா இருக்கணும். கர்த்தரை நோக்கி பார், மேல இருந்து ஒரு அபிஷேகம் உனக்கு வந்துதான் ஆகும். அதை கொண்டு எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மேல் இருக்கிறார். ஒரு ஆமே சொல்லுங்களேன், ஆமே சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னோட தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்க கில்கால்லே இருக்காதீங்க, கொஞ்சம் பிரயாசப்படுங்க. நான் சொல்லுகிறேன் விசுவாசியே, நீங்க கில்காலுக்கு வந்ததுக்கு உண்மைதான். சில பேர் ஒருவேளை பெத்தேலுக்கு வந்தது உண்மைதான். சில பேர் வந்து எரிகோக்கு வந்தது உண்மைதான். சில பேர் எரிகோல வந்துட்டு சோர்ந்து போய் நிக்கிறீங்க. இந்த 9 மாதத்துல நீங்க சொல்றேன், சில பேர் எரிகோ வரைக்கும் வந்துட்டீங்க, இப்ப சோறு வந்துருச்சு. நான் இன்னும் எவ்வளவு தூரம் நான் ஆண்டவரே பின்பற்றி 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 காத்திருந்து சொல்ல, நான் சோர்ந்து போகாதீங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், இப்போது அந்த சால்வைக்காக எதிர்பார்த்து கொண்டே இருங்க. அந்த அபிஷேகம் என் மேல வரட்டும். இந்த காத்திருப்ப நாட்களில நான் காத்திருந்ததுக்கு கர்த்தர் ஒரு பலனை தருவா. ஒருவேளை இந்த கால வேளை ஒரு நல்ல வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நீ காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் வெறுமையை அனுப்ப மாட்டார். ஏன் தெரியுமா? அவருக்கு தம்முடைய பிள்ளைகளை குறித்து தெரியும். என் பிள்ளைகளை வெறுமையா அனுப்பினா அவர்கள் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. 3வது நபரை மட்டும் நான் காண்பிக்கிறேன், இதோட நான் முடிச்சிறேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீ போய் சூசானில் இருக்கிற கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் இருந்து
எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். தாதிமார்களும் உபவாசம் பண்ணுவோம். பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகுறேன். இங்க பாருங்க, இதோட நான் முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்மள என்ன பண்ண மாட்டாரா? வெறுமை அனுப்ப மாட்டார். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மார்க்கில் வாசிச்சோம், பரிதாபம் கொள்கிறார். இந்த காத்திருக்கிற விஷயத்தை 2 பேரை நான் காண்பித்து கொடுத்தேன். முதலாவது காரியம், யாக்கோப்பு தேவனுக்காக காத்திருந்த பொழுது, போராடின பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 2வது ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்தேன். எலிசா 4 தூரம் வரைக்கும், 4 இடங்கள் வரைக்கும் அவன் பிரயாணமாய் வந்த பொழுது அவன் காத்திருந்த காரியத்தை கர்த்தர் ரெட்டிப்பாய் தந்தார். 3வது நபரை மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். பாருங்க, இந்த பகுதியை மாத்திரம் கொஞ்சம் வேகமா பாருங்க. எஸ்தருடைய வாழ்க்கையில முர்தெகாய் சொல்றாங்க, பாரு, நீ எனக்கு சொன்னதெல்லாம் உண்மைதான். இப்ப நான் போய் தேவ சமூகத்துல காத்துரு. என்ன தெரியுமா? ஊர்ல யாருமே சாப்பிடக்கூடாது. 3 நாட்கள் அல்லும் புசியாமலும் குடியாமலும் எல்லாருமே இருந்த உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தெரியுமா? ஒரு காரியம் தீமையா நமக்கு வரப்போகுது. இந்த தீமை நம்மளுக்கு எப்படி நடக்க போறதுன்னு தெரியல. எல்லாரும் போய் ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? நான் தேவ சமூகத்துல இல்ல, ராஜா சமூகத்துல நிக்க போகிறேன். ஒருவேளை ஏன்டா நான் ராஜா சமூகத்துல வந்தேன்னு என்னை செத்தாலும் நான் சாகுறேன், நான் போய் அங்க போய் நிக்கிறேன், நான் போய் அங்க நிக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, நமக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கணும். நம்ம தேவ சமூகத்துல நிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும், தேவனிடத்துல வந்து நிக்கணும். தேவ சமூகத்துல நிற்காம ஒரு அற்புதம் நடக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே உங்களை ஏமாத்தி கொள்ளுவீங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க. எப்படி தெரியுமா? நான் செத்தாலும் சாகுறேன், நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, நான் போய் பிரவேசிக்கிறேன். தெரியுமா? காத்திருக்கிறவருடைய விஷயத்துல கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வா என்பதை நான் நிச்சயமா நம்புகிறேன். நான் நம்புகிறேன். உங்க வீட்டுல பிரச்சனையா? நான் அந்த மேஜிக்லாம் சொல்லல. இங்க பாருங்க, மேஜிக் சொல்லல. இங்க வா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார் அப்படிலாம் சொல்லல. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிறீங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சில பேரை நான் பார்க்கிறேன், உங்க வாழ்க்கை குறித்து நீங்களே லைட்டா எடுக்கிறீங்கன்னு தெரியுமா? ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், அற்புதம் நடந்தா நடக்கட்டும், இல்லைன்னா அந்த விஷயத்தோட நான் பழகிறேன். அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அந்த மனநிலைமை உங்களுக்குள்ள வருதோ, வாழ்க்கையில தோல்வியுள்ள வாழ்க்கையில் நீங்க வாழ்வீங்க. எப்பொழுதும் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தீர்வே கிடைக்கலன்னா தேவ சமூகத்துல வந்து காத்து இருக்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்கான அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்காக நீங்க அற்புதம் செய்யறத நான் பார்க்கணும்ப்பா, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். எனக்கு அந்த நம்பிக்கை நீங்க இழந்து போறீங்களோ, நான் சொல்லுகிறேன், உங்க ஜெபம் எல்லாம் எப்படி தெரியுமா? அவிசுவாசமான ஜெபம். உங்களுக்குள்ள நம்பிக்கையே இல்லை. என்ன கேட்கிறேன் பெற்றுக்கொள்வேன் அந்த நிச்சயமே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எஸ்தர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க, நீங்க போய் காத்துருங்க, நான் ராஜாவிடத்துல போகிறேன், செத்தாலும் நான் சாகுறேன், இந்த காரியத்தை கர்த்தர் நன்மையானது செய்வார். உனக்குள்ள இந்த வைராக்கியம் இருக்கணும். நான் போய் தேவ சமூகத்துல போய் நீங்க நில்லுங்க, உங்க குடும்பத்தாரிடத்தை சொல்லுங்க, வாங்க நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். என்ன நடக்க போகுது வாழ்க்கையில? நம்ம எல்லாம் உபவாசித்து ஜெபம் பண்ணலாம். நாங்க வருஷம் வருஷம் எங்க குடும்பத்தார் எல்லாம் உபவாசித்து நாங்க ஜெபம் பண்ணுவோம். தெரியுமா? சில பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது தேவ சமூகத்துல போய் நின்றுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை விட மாட்டோம். ஆண்டவரே, உபவாசம் ஜெபம் கண்ணீர் ஜெபம் இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், ஆண்டு ஒரு நாள் அற்புதம் செய்யாம இருக்கவே மாட்டான். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். நான் அழுகிறத போல இருந்தாலும், சாகிறது போல இருந்தாலும், என் காரியம் எல்லாம் முடிவாய் வந்தாலும், நான் திறப்பில் நிற்கும் பொழுது கர்த்தர் எனக்காக எழுந்தருவான். நல்ல கையை தட்டி இந்த காலவெளியில உனக்குள்ள ஒரு விசுவாசம், நல்ல கையை தட்டி உனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். சோர்ந்து போய் வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர், நல்ல கண்ணை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர், இந்த காலவெளியில எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக. அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்வில் அற்புதத்தை செய்வீராக. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க, எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும்.